திருக்குறள் முனிசாமி ஐயா அவர்கள் ஒரு மாபெரும் நகைச்சுவை பட்டிமன்ற நடுவர். எங்களை மாதிரி நகைச்சுவையாக பேசுகிறவர்களுக்கு முன்னோடி அவர் தான். அவருடைய நகைச்சுவையில் முக்கியமானது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி சரியாக இருக்காது, சவுரி முடின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏன் சவுரி முடின்னு பேர் வந்துச்சுன்னா, நம்ம சௌரியத்துக்கு ஃபிட்டிங் கொடுத்துக்கலாம், நம்ம சௌரியத்துக்கு கழட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு அம்மா அப்படி தான் நீல முடி வளர்த்துருக்கு. கேட்டிருக்காங்க, எப்படிமா இவ்வளவு நீல கூந்தல் நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள்? நான் சுத்தமான சீயக்காயில் தான் நான் குளிப்பேன், வாரம் 2 முறை எண்ணெய் வைத்து குளிப்பேன், அதிகமாக ரசாயன பொருள்களை போட்டு தலையை நான் பராமரிப்பதில்லை, எனவே என்னுடைய முடி இவ்வளவு நீளமாக இருக்கிறது. அப்படியா? எப்படி அம்மா? ஆமாம், பகல் முழுவதும் என் முடி நீளமாக இருக்கான், ராத்திரியில் தூங்குறப்ப கழட்டி ஆணியில் பத்திரமா மாட்டி வச்சிருவேன். இந்த மாதிரி நகைச்சுவைகளை எல்லாம் அன்று மேடைகளிலே எளிமையாக இனிமையாக சொன்ன ஒரு மாபெரும் பேச்சாளர் தான் திருக்குறள் முனிசாமி. அவர்கள் வாழ்ந்த ஊர் இந்த விழுப்புரம். இப்போ நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, எல்லாரும் ரசித்து கேட்குற பாட்டு. ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, அன்பே உன் காதல் சொல்லி நயந்தாரா, கண்ணே உன் காதல் சொல்லி கலைந்தாரா, அன்பே உன் காதல் கண்டு கலைந்தாரா, ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, அன்பே உன் காதல் சொல்லி நயந்தாரா. பாட்டை கேட்டோன்னே எனக்கு நிறைய பாட்டு ஞாபகம். ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, அன்பே உன் காதல் சொல்லி நயந்தாரா, சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தாள் திருவோணம், என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார், என் பேர் சொல்லுமே, ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, அன்பே உன் காதல் சொல்லி நயந்தாரா. நாதபிந்து கலாபி நமோ நமோ நேசமந்த சரூபா நமோ நமோ, ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, அன்பே உன் காதல் சொல்லி நயந்தாரா. சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தாள் திருவோணம், ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா. எல்லாம் ஒரே ராகம் தான். ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் எழுச்சி உரையெல்லாம் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் பேசணும்னா சத்தமாக பேசணும். ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு, அரசாங்கத்தை எதிர்த்து பேசணும். அப்போ எப்படி பேசணும்? இந்த கூட்டத்தை பார்த்து இந்த அரசாங்கத்தை நான் எச்சரிக்கிறேன், பால் விலை உயர்வை கண்டித்து நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டம் இருக்கிறதே அப்படின்னா தான் உட்கார்ந்துருக்கலாம் பெட்ரா அப்படிமா. அதை விட்டுவிட்டு பால் விலை கொஞ்சம் கூட்டிட்டாங்க, நீதிமன்றத்தில் கூட தீர்ப்பெல்லாம் தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, தப்பாக சொன்னதுக்காக அவங்கள என்ன செய்ய முடியும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா அவனை கொண்டு விடுவாங்க. நீலாம் யார்ரா? ஏண்டா கூட்டத்தில் உட்காந்துருக்கவன உணர்ச்சி வசப்பட வைக்கிற பேச்சு தான் எழுச்சி உரை, கண்டன உரை. அது மாதிரி இருக்கணும். நாட்டில் களையப்பட வேண்டியது ஜாதி மத மோதலா, பணத்தின் மீது காதலா, அல்லது அதிகார போதையா? ஒரு அழகான இலக்கியத்தை சொல்லியிருப்பான், போருளந்தெடுத்த ஆரையல் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட, கண்ணகி நீ மதுரைக்கு வராதம்மா, அதிகாரத்தில் அழிஞ்சிருவேன்னு ஒரு அழகாக கற்பனையில் சொல்லியிருப்பான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒரு நாட்டில் ஒரு மன்னன் அறிக்கை விட்றான். எப்படி தெரியுங்களா?
இந்த குளத்திலே எவன் ஒருவன் நீந்தி வெளிவருகிறானோ அவன்தான் என் நாட்டு மன்னன், அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன்ட்டான். அந்த குளத்துக்குள்ளே விஷமுள்ள பாம்பும் கிடக்கு, முதலையும் கிடக்கு, ஆழமான குளம், உருவே கிட்ட போல. உடனே அறிக்கையை மாற்றிட்டார், எவனுமே வரல, இளவரசனை அரசனை ஆக்கிடுவேன் அப்படின்ட்டார். உடனே எல்லாரும் இளவரசனை பார்க்குறான், அகா அதிகாரம் கைமாறுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இளவரசர் குதிச்சாரு, நீந்தினாரு, வெளியே வந்துட்டாரு. மன்னன், நீ தான் என் நாட்டு மன்னன், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. இனி எவன் இந்த குளத்தில் தள்ளி விட்டான்னு தெரியணும்னு கேட்டாங்க. அதிகாரம் கைமாறுதுன்னு தெரிஞ்சோன்னையும் ஆளவே க்ளோஸ் பண்ண பார்த்துட்டாங்க. பார்த்தீங்களா, இந்த ஜாதி வெறின்னு பேசுகிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க, நான் ஒத்துக்கிறேன். ஐயா, என் ஃப்ரெண்டு 2 பேருங்க, ஒருத்தன் மேல் ஜாதி ஒருத்தன் கீழ் ஜாதிங்க. அந்த மேல் ஜாதி பையன் சாக பிழைச்ச கிடக்கிறான் மருத்துவமனையில், வீட்டுக்காரங்களாம் சுற்றின்னு சொல்கிறாங்க, இந்த நிலைமையிலையும் உன்னை பார்க்க அவன் வரலையடா, அவன் ஜாதி புத்தியை காமிச்சிட்டானடா அப்படின்னு. இங்கே ஜாதி வரி எங்கே இருக்குது பார்த்தீங்களா? அங்கே நின்றுட்டுருக்கு ஒவ்வொருத்தனுக்கும் செவுட்டில் அடித்த மாதிரி அவன் ஒரு பதில் சொன்னான். என்ன பதில் தெரியுங்களா? என் இறுதி ஊர்வலத்தில் என்னை பெற்ற தாய் கூட கலந்து கொள்ள மாட்டாள், என் நண்பன் வருவான் கலந்து கொள்ள அல்ல, என்னை சுமந்து செல்ல என்று சொன்னானே. அங்கே உடையுதுங்க அதிகார வெறி. ஐயா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இப்போ இருக்க தலைமுறைக்கு தமிழே தெரியல, அப்புறம் எப்படிங்க தமிழன் பிரித்து வச்ச சாதி தெரியும்? தமிழ்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம், வெள்ளைக்காரன்ட்ட சுதந்திரம் வாங்கிட்டோம், தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளைக்காரனிடம் சுதந்திரம் பெற்ற நம் நாடு கோட் சூட் போட்ட கொள்ளைக்காரனிடம் மாட்டிக்கொண்டு தவிக்கிறது என்று சொன்னால் அதுதான் அதிகாரம். இந்த கவர்மெண்ட் அலுவலகங்கள், அரசு அலுவலகங்களில் வந்துட்டு ஒரு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படி தெரியுமா? ஒரு அதிகாரியை உதவி தொடக்க கல்வி அதிகாரி, வேளாண்மை துறை அதிகாரி, அப்படித்தான் இருக்கும். பதவியில் கூட உனக்கு அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் இப்போ இப்படி மாற்றிருக்காங்க. எப்படி? உதவி தொடக்க கல்வி அலுவலர், வேளாண்மை துறை அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு. இறுதியாக இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்று காந்தி கையில் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லாத பணமே இல்லை, அந்த பணம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை, அந்த பணம் தான் அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது. இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மண்டையில காயும் தையல் போட்டு ஆறிடும், கட்டை விரல் துண்டா போயிடுச்சு. அப்புறம் மருந்தே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரும் வியாதி வந்துடுச்சு, சாவ போறான். அவன் எதுக்கு கவலைப்படுவான்? இந்த மருந்தே கண்டுபிடிக்க முடியாத சாவ போறங்கிற வியாதிக்கு தானே கஷ்டப்படுவான். அந்த மாதிரி தான் இந்த மண்டையில காயங்கிறது இந்த அதிகாரத்து மேல இருக்கிற போதை, இந்த விரல் துண்டா போனது இந்த பணத்தின் மீது இருக்கிற காதல், இந்த உயிரே மருந்தே கண்டுபிடிக்க முடியாத வியாதி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த சாதி மத மோதல். அதாவது ஒருத்தவன் அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும், பதவியில் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கும். பதவி விட்டு நீக்கப்பட்ட அவன் அதிகாரத்துல இருந்து போயிடுவான், ஆள் அட்ரஸ் இல்லாம ஆயிடுவான். இந்த பணம்ன்றது இப்ப எங்க அப்பா இருக்கார், எங்க அப்பா பணத்து மீது காதல் கொண்டு எனக்காக மாடு மாளிகையும் கோட கோபுரங்களும் கட்டிட்டாருன்னா அதே பணத்து மீது காதல் வரணுங்கிற எனக்குன்ற கட்டாயம் இல்லை. ஆனா இந்த சாதி மத மோதங்கிறது எப்படிப்பட்டு தெரியுமா? என் பாட்ட இந்த சாதி, என் அப்பா இந்த சாதி, நான் இந்த சாதி, நாளைக்கு கல்யாணம் பண்ண போற என்னோட கணவன் இந்த சாதி, என் பிள்ளை இந்த சாதி, என் பேர இந்த சாதின்னு இந்த சாதிங்கிறது எங்க ரத்தத்திலே ஊறி இருக்குது. தலைமுறையா வருது இந்த சாதி மத மோதல் தாங்க ஐயா. அப்ப இந்த நாட்டுல உடனடியாக களையப்பட வேண்டியது இந்த சாதி மத மோதல் தான். இப்போ இன்னும் எளிமையா சொல்ல போனா, இந்த மரம் பார்த்திருக்கீங்களா? அந்த மரத்துல கிளை இலை எல்லாம் இருக்கும். இந்த கிளை இருக்கு பாருங்க, அது இந்த அதிகார மேல இருக்கிற போதை. இந்த இலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த இலை அது இந்த பணத்து மீது இருக்கிற காதல். இந்த பணத்து மீது இருக்கிற காதல் சில டைம்ல வத்தி உருட்டு விட்டா கூட வத்தி போயிடும். ஆனா இதை எல்லாத்தையும் தாங்கிட்டு வெளியே தெரியாத அந்த வேரா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த சாதி மத மோதல். அந்த சாதி மத மோதங்கிற வேர்ல பகுத்தறிவுங்கிற வெந்நீரை ஊத்தினாலே போதும், மத்த இந்த 2 பிரச்சனையும் அழிஞ்சிடும், இந்த சாதி மத மோதல் அருந்து போயிடும். ஐயா திருமூலர் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதை எங்க திராவிடத்தின் திருமூலர் பார்த்தார். ஒன்றே குலமா? அப்ப தாழ்ந்த குலம் உயர்ந்த குலம் அங்கேயும் சாதி இருக்கடான்னு பார்த்தாரு. ஒருவனே தேவன், அப்போ அந்த சாதிக்குரிய கடவுள் இருக்கான்னு சொல்லி பார்த்தாரு. அதனால திராவிடத்தின் 4ஆம் தலைமுறை பேரப்பிள்ளை அஞ்சுகத்தாயின் அடங்கா பெயரன் கருப்பு திராவிடத்தின் நெருப்பு சூரியன் எங்க தங்க தளபதி சொன்னாரே, ஒரே ரத்தம் ஒரே இனம்னு. அப்போ அங்க சாதி மத வேரோட அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? என் தங்க தளபதி சொன்ன மாதிரி இந்த நாட்டுல உடனடியாக களையப்பட வேண்டியது இந்த சாதி மத வெறி தான், இந்த சாதி மத மோதல் தான். சரி,
இந்த நாட்டுல பிறந்த இத்தனை மாபெரும் தலைவர்கள்லாம் சொல்றாங்களே, நம்மளும் இந்த நாட்டுல தானே பிறந்திருக்கோம். நம்ம பங்குக்கு இந்த சாதி மத மோதலை அழிக்கலாம்னு சொல்லி இந்த காதல் திருமணம் பண்றாங்க ஐயா. நாங்களும் யாரையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த சாதி மதத்தை ஒழிக்கலான்னு பார்த்தா அதுல கொண்டாந்து விடுறாய் அந்த ரயில. நீ அப்ப விட்டடி மாப்பிள்ள ரயில, இப்ப விடு பாக்கும். ஐயா, இந்த கொலை எத்தனை வகைப்படும்? கொலை 2 வகைப்படும். ஒன்று, ஒருவர் மற்றவரை கொலை செய்வது கொலை, தானே தன் உயிரை மாய்த்து கொள்வது தற்கொலை. இந்த 2 வகை தான் இருக்கு. நல்ல வேலை நீங்க வாழைக்கொலை, தென்னங்கொலை, ஈச்சக்கொலைன்னு சொல்லாம போயிட்டீங்களே. ஆனா சாதியை மையமாக வைத்து ஒரு காதல் ஜோடிய கொலை பண்ணா அதுக்கு பேரு கௌரவ கொலைங்கிறான். இந்த நாட்டிலே மானங்கட்ட கொலை, சூடு கட்ட கொலை, சொர்ண கட்ட கொலை அந்த கொலை தான். அதுக்கு போய் கௌரவ கொலைன்னு பேர் வச்சிருக்கேன். ஆக இந்த நாட்டுல உடனடியாக களையப்பட வேண்டியது இந்த சாதி மத மோதல் தான். ஆணு போறக்குமா பொண்ணு போறக்குமா 10 மாசமா போராட்டம். ஆணு போறக்குமா பொண்ணு போறக்குமா 10 மாசமா போராட்டம். அம்மா 10 மாசமா போராட்டம். ஆணு போறந்தா பொங்க வைப்பேன், ஆணு போறந்தா பொங்க வைப்பேன், பொண்ணு போறந்தா பால் ஊத்துவேன். ஆணு போறந்தா பொங்க வைப்பேன், பொண்ணு போறந்தா பால் ஊத்துவேன், கள்ளி பால் ஊத்துவேன். இப்படி கள்ளிப்பாலை ஊற்றி பெண் பிள்ளைகளை கொன்றது நம்ம நாட்டில் நிகழ்ந்ததா இல்லையா? இப்படி கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டது நோக்கம் என்னையா? ஆம்பளை பிள்ளை பிறந்தா வரவு, பொம்பளை பிள்ளை பிறந்தா செலவு. 1981ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் 1000 பெண்களுக்கு 900 ஆண்கள் இருந்தாங்க. 2011 கணக்கெடுப்பில் 1000 ஆண்களுக்கு 948 பெண்கள் தான் இருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்தா நாட்டினுடைய நிலைமை எண்ணி பாருங்க ஐயா. இதுக்கு இந்த நிலைமைக்கு என்னையா காரணம்? பணத்தின் மீது கொண்ட காதலாயா காரணம்? ஒரு கவிதை சொல்றாங்க ஐயா, என்னுடைய கவிதை தான். வளமைக்கும் குறைவில்லை, உறவுக்கும் குறைவில்லை. வளமைக்கு குறைவில்லை, உறவுக்கும் குறைவில்லை. நிலைமைக்கோர் குறைவுவரின் உறவுகள் யாரும் இல்லை. நிலைமைக்கோர் குறைவரின் உறவுகள் யாரும் இல்லை. வாளாட்டும் நாயாகினும் வசதியின்றி குறைப்பதில்லை. வாளேந்தும் வீரனாயினும் நிதியின்றி வாழ்வதில்லை. வாளேந்தும் வீரனாயினும் வரவின்றி வாழ்வதில்லை. நீதியுரைக்கும் நிபுணராயினும் நிதியின்றி வாழ்வதில்லை. நீதியுரைக்கும் நிபுணராயினும் நிதியின்றி வாழ்வதில்லை. நிர்மூலம் ஆனவரும் வீடு பெற்று வெறுப்பதில்லை. வாழ்வுக்கு வளம் நீட்டும் இயற்கையென தாளாட்டும் தாய் மட்டும் தனது நலம் பார்ப்பதில்லை. இப்படிப்பட்ட தாயை கூட இப்ப சமீப காலங்களில் திருக்கோயிலுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பணம் கொடுக்கல என்ற ஒரே காரணத்துக்காக வெட்டி கொண்ட மகன் இருக்கானா இல்லையா? நாம செய்திகளை பார்க்கிறோம் இல்லையா? இதுக்கு என்னையா காரணம்? பணத்து மீது கொண்ட காதலையா காரணம்? ஐயா, ஒரு முறை பில்கேட்ஸ் வந்திருக்காருங்க ஐயா. அவர் யாருங்க ஐயா? உலகத்திலே பெரிய பணக்காரர். சரிங்க ஐயா, அவர் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர். அவரு விமானத்தில் போயிட்டு இருக்காரு. ஒரு பாமர ஒரு அருகில் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரே சந்தோஷம். ஏன் உலகத்திலே நம்பர் 1 பணக்காரங்க கூட உட்காந்துருக்குமே ஒரு சந்தோஷம். அவரை பார்த்து அவன் கேட்கிறான், ஐயா நீங்க தான் நான் உலகத்தில் நம்பர் 1 பணக்காரன் ஆயிட்டீங்களே, அப்புறம் ஏன் ரெஸ்ட் எடுக்காம ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமாங்க ஐயா? இந்த விமானம் தான் மேலே வந்துருச்சே, விமானத்தில் எந்திரத்தெல்லாம் நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்காரு. ஐயோ வேணாம் அப்படின்னு பதறி போய் அவன் சொல்றான். ஏன் அப்படின்னு திருப்பி கேட்கும்பொழுது அதுக்கு அவன் சொன்ன பதில், விமானம் கீழே விழுந்து உடஞ்சிடும், சதறிடும், நம்மளால பயணத்தை தொடர முடியாதுன்னு சொன்னான். இதுக்கு என் பில்கேட்ஸ் தொடர்ந்து போய் விமானத்தில் பயணம் மேற்கொண்டது காரணம் என்னங்க ஐயா? பணத்தை மீது கொண்ட காதல் தானே. இதை பற்றி தான் பேச வந்திருக்கேன் ஐயா. கோவிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, வெறுங்கையை நீட்டினா வெறுப்போட விபூதியை போடுறாரு. கோயில் நடுவில் இருக்க ஒரு ஏஜென்ட் இருக்கார் இல்லையா, அவர் வெறுங்கை நீட்டினா வெறுப்போட விபூதியை போடுறாரு. ஒரு 5 ரூபா போட்டோம் வச்சுக்க, அதையே மகிழ்ச்சியாக கொடுக்காரு. ஒரு 10 ரூபா போட்டோம் வச்சுக்க, அந்த விபூதியை கொஞ்சம் மடித்து கொடுக்காரு பேப்பர் எடுத்து. ஒரு 50 ரூபா போட்டோன்னா அதையே அது கூட கொஞ்சம் பூவும் சேர்த்து கொடுக்காரு. 100 ரூபா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து பழம், பூ, விபூதி எல்லாத்தையும் கொண்டு தராங்க இல்லைங்கய்யா. ஐயா, பணத்தின் மீது காதல்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த காதலுக்கு பணம் தாயா முக்கியம். ஐயோ இது என்ன கேட்குறீங்களா? இதாயா ரிங் டோனு, மிஸ்டு கால். ஐயோ ஆனந்தமே என்ற பாட்டு ஐயோ தான் ஒழிக்கும். அதுக்குள்ளேயே அவன் ஃபாலோ பண்ணி கால் பண்ண வச்சுங்க, அதுக்கப்புறம் அவன் கால் டைவர்ட் காலில் போயிடுங்க ஐயா. இப்படி காதலை கூட திசை மாற்றக்கூடியது பணம் தான் ஐயா. இத்தனை இன்னல்களுக்கும் மக்களை தவறான பாதையில் செல்ல வைப்பது பணம் தாங்க ஐயா. ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிருங்க ஐயா. ஐயா, காசு இருந்தா
சட்டை வாங்கலாம் அந்த காலம், காசு இருந்தா சட்டை வாங்கலாம் அந்த காலம், காசு இருந்தா சட்டத்தையே வாங்கலாங்க ஐயா, அது இந்த காலம் ஐயா. வாழ்க்கை அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோம் பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செரிய எரிர் கூந்தலில் நரியவும் உளவோ நீ எரியும் பூவே. இது ஒரு செய்யுள். இந்த செய்யுள் எப்படி வந்தது தெரியுமா? யார் கொடுத்தது தெரியுமா? எதற்காக கொடுத்தார் தெரியுமா? ஒரு பெண்ணினுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகம் எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காருக்கோ இல்லை உங்க வீட்டுல உங்களுக்கோ இல்லை இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற ஐயா அவர்களுக்கோ வந்திருந்தால் இப்படி ஒரு பாட்டு கிடைத்திருக்குமா என்பது சந்தேகம். ஏன்னா அன்று பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த செண்பக பாண்டியனுக்கு அவருடைய மனைவியின் கூந்தலில் இயற்கை மனமா செயற்கை மனமா என்ற சந்தேகம் எழுந்த உடனே சாமி வந்து பதில் சொல்லிச்சான். அந்த சாமி கொடுத்த பாடல் இப்பாடல். அன்று பாண்டிய மன்னனின் அதிகாரத்திற்கு சிவசாமி வந்து பதில் சொன்னார். இரண்டாம் உலக போர் ஒரு போர் நடந்ததுங்க. அந்த இரண்டாம் உலக போர் நடக்கும் பொழுது ஆங்கிலேயன் நம்மளை ஆட்சி செஞ்சான். நாம எல்லாம் அடிமைப்பட்டு இருந்தோம். அப்ப அந்த இரண்டாம் உலக போர் அப்ப கானிங் பிரபு என்பவர் நம்முடைய காந்தியை பார்த்து கேட்கின்றார், உங்களுடைய சிப்பாய்களை எங்களுக்கு போருக்கு துணையாக அனுப்பு, அப்படி அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சிப்பாய்கள்லாம் அனுப்புனா அவரவர் குடும்பம் எப்படி தத்தளிக்கும், போறவன் திரும்புறானா என்னன்னே தெரியாது, உசுரோட வருவானா என்னன்னு தெரியாது, நான் ஏன்டா அனுப்பணும்னு. அப்ப கானிங் பிரபு சொல்றான், நீங்கள் இந்த சிப்பாய்களை எங்களுக்காக அனுப்பினீர்கள் என்றால் உனக்கு சுதந்திரம் தருகிறேன், சுதந்திரம் தருகிறேன் என்றான். உடனே காந்தி சொன்னாரு, போறவன் செத்தா பரவாயில்ல, நீ போடா வெளியே, அதுக்கு இதுதான் வழினா என் சிப்பாய்களை உங்களுக்கு ஆதரவாக அனுப்பி வைக்கிறேன் என்று அனுப்பி வச்சா. அன்னைக்கு ஆங்கிலேயன் கிட்ட இருந்த அதிகாரம், காந்தி மகாத்மா காந்தி எடுத்த தன் அதிகாரம் ஒரு நன்மையை விளைவித்தது. ஆனால் இன்றைய அதிகாரம் எந்த நன்மையை விளைவிப்பதற்காக உண்டாகி கொண்டிருக்கிறது என்பது நாம் யோசிக்கக்கூடிய ஒன்று. நம்ம தாத்தா திருவள்ளுவர் இருந்தாங்க, 1330 குறள் படைச்சிருக்கிறாரு, 133 அதிகாரங்கள். ஆனா அப்படிப்பட்டவர் கூட அதிகாரம் முடிச்சு ஆடலைங்க. ஆனால் இன்று அதிகார போதையில் ஆளுகின்றவர்கள் எப்படி ஆடுகிறார்கள் தெரியுமா? படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் 6 உடையான் அரசருள் ஏறுன்னு வள்ளுவர் சொன்னாரு. இன்னைக்கு இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கினாங்கன்னு தெரு. நட்பு இருக்கிறது, அரண் இருக்கிறது, அரசாட்சி செய்யறாங்க. ஆனால் வள்ளுவன் சொன்ன அந்த 6ம் இன்று விளங்காமல் போய்கொண்டு இருக்கிறது. அதே வள்ளுவன் சொன்னான், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைச்சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். அந்த வீட்டுக்கு வர ஒரு மருமக வரா, ஒண்ணுமே இல்லைங்க, நாட்டில் இருக்கிற அதிகாரம்லாம் எப்படிலாம் தலைவிரிச்சாடினாலும் வீட்டுக்கு ஒரு அதிகாரம் வேணும்ல. ஆழாக்கு அரிசி போட்டு அதிர்சம் சுட்டு வைப்பலாம், அதிர்சம் சுடுறது கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்தவ ஆழாக்கு அரிசி போட்டு அதிர்சம் சுட்டு வச்சாலாம், அதை எண்ணி வச்சிருப்பா போல இருக்குது. இன்னைக்கு தாங்க நாம எல்லாம் வச்சிருக்கிறோம் டப்பாலாம் மூடி. அன்னைக்கு உரி மேலே வைக்கணும், உரி கட்டி உரியிலே ஒரு பானை வச்சிருப்பாங்க. இவ வச்சுட்டு போயிட்டு வந்து பார்த்தா 2 அதிர்சம் குறைஞ்சிச்சான், 2 அதிர்சம் குறைஞ்சிச்சு. அதுக்கு சொல்றா, ஆழாக்கு அரிசி போட்டு அதிரசம் தான் சுட்டு வச்சேன், அதில் 2 காணவில்லை, ஏலோலங்கடி ஏலம், எடுத்தது யார் கண்டுபிடிப்பேன், ஏலோலங்கடி ஏலம். இது சாதாரணமாங்க. அடுத்தது வரா, என் நாத்தனாரு எடுத்திருந்தா ஏலோலங்கடி ஏலம், அவன் நாக்கருத்து நியாயங்க அப்ப ஏலோலங்கடி ஏலம். என் மாமியாரு எடுத்திருந்தா ஏலேலங்கடி ஏலம், மத்தால மாத்திடுவேன் ஏலேலங்கட ஏலம். என் கொழுந்தனாரு எடுத்திருந்தா ஏலேலங்கட ஏலம், உலக்கையால உதச்சிடுவேன் ஏலேலங்கடி ஏலம். இதை எதுக்கு வந்தா? மொத்த குடும்பத்தின் டோட்டல் குடும்பம் அவுட்டு, சாகச்சிட்டா. கடைசியா ஒரு லைன் வர, ஆம்படையா எடுத்திருந்தா ஏலேலங்கடி ஏலம், ஆசைக்காக எடுத்திருப்பான் ஏலல். அப்ப ஆம்படையா எடுத்தா தின்னு ஆசையா, மற்றவங்களாம் இன்னும் 2 எட்டு வியாபாரமா பண்ண போறான். இப்படி ஒரு குடும்பத்தை ஆட்டி படைக்கின்றது. தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு,
தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதறு. அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே. அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே. எதற்கும் ஆகாதது ஒன்று அடங்கி போகுது நாட்டிலே. நம்ம நாட்டிலே இப்படிதான் இருக்குது.